மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, அனுதினமும் ஒரு பதிவு உங்கள் மனதுக்குள் புதுமையை ஏற்படுத்தும் என்ற அழகில்தான் அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் ஒரு பதிவு செய்து அதை பதிவு செய்கின்றது. என் உறவுகளே, அதுபோல் இந்த மாலையும் ஒரு அழகான பதிவுதான். மன அலை சரியில்லை, கடல் அலை காண வந்தேன் என்று வாலிபர்கள் இருவர் கடலின் ஓரமாய் நின்று உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மனம் சரியில்லை, எதற்கு என்றால் கையில் பணம் இல்லை என்று ஒரு புலம்பல். இன்னொருவருக்கு பணம் நிறைய இருக்கு, எனக்குள் திறமைகள் இல்லை. இது இரண்டும் எதை குறிக்கின்றது? இரண்டும் ஒன்றோடு இல்லை என்பதை குறிக்கின்றது. ஒருவருக்கு திறமை இருந்தால் அவர்களிடம் பணங்கள் இருப்பதில்லை, ஒருவருக்கு செல்வங்கள் இருந்தால் அவர்களிடம் சரியான திறமைகள் இருப்பதில்லை. இருவரிடத்திலும் கோபங்கள் தாபங்கள் அவர்கள் பெற்றோர்கள் செய்வார்கள். இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று தனியாக அமர்ந்து யோசனை செய்கிறார்கள். அங்குதான் அவர்களுக்கு அழகான ஒரு யோசனை பிறக்கின்றது. இந்த கடலை உற்று உற்று பார்க்கிறார்கள். அதில் போடும் அத்தனை தன்னிடம் இருந்த சிறு சிறு பொறி கடலைகளையும் மீண்டும் மீண்டும் கரைக்கே திரும்ப வர வர அவர்களுக்குள் நம்பிக்கை எழுகின்றது. நாம் நமக்குள் இருக்கும் திறமையை ஏன் தேடாமல் என்னால் முடியவில்லை என வருந்திக் கொண்டிருக்கின்றோம் என நினைக்கிறார்கள். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை இன்பங்கள் வந்தாலும் சரிவிகிதமாக கையாளும் இந்த கடல் போல் நாமும் நம் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு அழகூர எதிர்நீச்சல் போட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அன்று முடிவெடுத்து செல்கிறார்கள் இருவரும். ஒருவருக்கு ஒருவர், என்னிடம் பணமில்லை திறமை உள்ளது, உன்னிடம் திறமை உள்ளது பணமில்லை என்று ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டு பரிமாறிக்கொள்கிறார்கள். இருவரும் அங்கு பரிமாறி அவர்கள் தொழிலை சிறப்பூர செய்து கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் வெற்றி கிடைக்கின்றது. இருவரும் அடுத்த நிலைக்கு செல்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. என் உறவுகளே, ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கும் வாழ்வியலில் திறமைகள் இருப்பவர்களிடம் பணம் சேர்ந்து விட்டால் இருவருக்கும் பயனாக மாறிவிடும். அதுபோல்தான் இந்த வாழ்க்கையில் மன அலை எப்பொழுதும் சமநிலை காணாமல் இருந்தாலும் சரி விகிதமாக நாம் அதை கையாளும் விதத்தை கற்றுக்கொண்டால் மிக மிக அழகான வாழ்க்கையை நாம் வாழலாம் இந்த மண் பரப்பின் மீது. என் உறவுகளே,